ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஏஐஎம்எல்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கில் என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன, அதே மாதிரி உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் வாய்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ரேர்டு கோர்ஸ்னே சொல்லலாம். நிறைய காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸஸ் நீங்கள் பெருசாக பார்க்க முடியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ரேர்டு கோர்ஸுங்கிறதுனால அதுக்கான டிமாண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகவே இருக்குது. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்எல்க்கு நிறைய வேகன்சிஸ் கொடுக்குறாங்க. தென் இந்த ஏஎம்எல்க்கான கோர்ஸ் ப்ரீஃபாக நம்ம என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஏஎம்எல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். அந்த மிஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டேட்டா, ஸோ ஒரு மிஷினோட நீங்கள் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணி அந்த மிஷினுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணி நம்ம சொல்கிற விஷயத்துக்கு அதை ரிப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறது தான் ஏஎம்எல்னு சொல்லுவாங்க. இந்த மிஷின் லேர்னிங் அப்படின்னா நீங்கள் அந்த மிஷினை இங்கே ட்ரெயின் பண்ணுறீங்க, உங்களோட லாங்குவேஜை வச்சு அதை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, அதுக்கு லேர்னிங் கொடுக்குறீங்க. இதுதான் மிஷின் லேர்னிங். ஏஐங்கிறது என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதோட ஒர்க் என்ன அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் தன்னைத்தானே ஆர்டிஃபிஷியலாக திங்க் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது தான் ஏஐ. இதுதான் ஏஎம்எல்ங்கிறத நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சாட்பாட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன டெக்ஸ்ட் பண்ணுறோமோ, நம்ம என்ன விஷயத்தை கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது ரியாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓகே கூகுள் எடுக்கிறோம் அப்படின்னா கூகுள் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஓகே கூகுள் சொன்னோம்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம என்ன விஷயம் கேட்குறோமோ அதை சர்ச் பண்ணி நம்மளோட சஜஷனில் காமிக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்எல் மூலமாக தான் டேட்டாஸை ப்ரொவைட் பண்ணுது. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்எல்குள்ளே தான் வரும். நீங்கள் இந்த கோர்சஸ் பற்றி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் மினிமம் 40 to 45% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. அதே மாதிரி மினிமம் 40 to 45% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் டாப் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னா விஐடி, எஸ்ஆர்எம், அமிர்தா, இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓன் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது மூலமாகவும் உங்களால் நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் உங்களோட ஏஎம்எல் எடுத்து படிக்க முடியும். இப்போ கோர்ஸ் வைஸ் எல்லாமே பார்த்துட்டோம், நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வைஸ் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். நீங்கள் 4 years ஏஎம்எல் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட்டை உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும், டேட்டா அனாலிசிஸ்ட்டை ஒர்க் பண்ணிக்கிற முடியும், டேட்டா இன்ஜினியர்ஸை ஒர்க் பண்ணிக்கிற முடியும், பிரின்சிபல் டேட்டா சயின்டிஸ்ட்டை ஒர்க் பண்ணிக்கிற முடியும், கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்எல் படிக்கிறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்எல்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஃபாரின் சைடு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேலரியில் நல்ல ஒரு இன்கமில் நீங்கள் உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிடிபின்னு சொல்கிறோம், இது ஒரு ஓப்பன் ஏஐன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்எல்குள்ளே தான் உங்களுக்கு டேட்டாவே வரும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கான ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற நிறைய கம்பெனிஸில் ஃபியூ கம்பெனிஸ் மட்டும் பார்க்கலாம். ஒராக்கிள், விப்ரோ, டிசிஎஸ், இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் அப்ளை பண்ணி போகிறது மூலமாகவும் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸும் நல்ல ஒரு சேலரியில் உங்களால் போய்க்கிற முடியும். அண்ட் மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கூகுள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏஎம்எல் பற்றி டவுட்ஸ் கிளியராக இருக்கும். இது போக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த கோர்ஸுக்கு எந்த காலேஜஸ் பெட்டராக இருக்கும் அண்ட் அந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸஸ் போகும் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம எஜுகேஷன் கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.